पहले स्टार्टिंग में ज्यादा ही थी, अभी ठीक है। लग रहा था ना पूरा पूरा बॉडी पूरा दर्द होता था, पूरा दिन नींद लग जाता, अभी ठीक हूँ। இந்த பேஷண்ட் சொல்றதை கேட்டீங்கல்ல, இவங்க இப்போ நல்லா தூங்குறதாவும் அவங்களுக்கு இருக்கிற பாடி பெயின் சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. இந்த பேஷண்ட் என்ன கம்ப்ளைண்டோட வந்திருந்தாங்க, அவங்க நாக்கை கடிச்சிக்கிறதாவும் சைட்ல சீக்ஸ்ல ஒரு ஒயிட் கோடு இருந்து அது ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்படின்னு தான் வந்தாங்க. பார்த்தோன்னே தெரியுது இவங்க நைட் தூக்கத்துல பல்லு கடிக்கிறாங்க. ஸோ நைட் கார்டு கேட்டுதான் இவங்க வந்திருந்தாங்க. மற்ற சிம்டம்ஸை பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க வரும்போதே எப்போ பார்த்தாலும் கொட்டா விட்டுட்டு டயர்டாவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, பாடி பெயின் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு நைட் தூங்கும் போது ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறதுக்காக சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஸ்லீப் ஸ்டடி பண்ணி பார்த்ததுல ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. அதாவது இவங்களோட நைட் தூங்கும் போது இவங்க ஆக்சிஜன் லெவல்ஸ் ரொம்ப குறைஞ்சிது. தூங்கும் போது இந்த டங்கை வந்து பின்னாடி போய் மூச்சு அடைக்காம இருக்கிறதுக்கு வாயில ஒரு கிளிப் கொடுத்தோம். இப்போ அதை கிளிப்பு போட்டு தூங்கும் போது ஏர்வே ஓப்பனா இருக்கனால நல்லா பிரீத் பண்ணி நல்லா வெல் ரெஸ்டடா இருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த பேஷண்ட் இப்போ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணி அவங்களுக்கு பாடி பெயின்ஸும் இல்லை, நான் நல்லா தூங்குறேன், அது இல்லாம நான் பகல்ல முன்ன மாதிரி 2 hours தூங்குறதே இல்லை, இப்போ என்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இதே மாதிரி டே டைம் டயர்ட்னஸ் இல்லை எக்ஸசிவ் டே டைம்ல தூக்கம் வந்ததுன்னா உங்க ஸ்லீப் ஃபிசிஷியனையோ இல்லை ஓரோஃபேஷியல் பெயின் ஸ்பெஷலிஸ்டையோ கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.